சக்தி டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். புத்தாண்டு பலன்களான அதாவது 2025ற்கான புத்தாண்டு பலன்கள் எந்த ராசிக்கு என்று பார்க்கும் வகையில் கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை இன்று பார்க்கலாம். உங்களுடைய குணநலங்களை பற்றி முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். கும்பம் என்றாலே எதை குறிக்கிறது என்றாலே ஒரு குடத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த குடத்துல என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அது மாதிரிதாங்க உங்க மனசும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது மற்றவர்களுக்கு அறியாமல் இருக்கும். திடீரென்று சில முடிவுகள் எடுப்பீங்க. திடீரென்று சில விஷயங்கள்ல நீங்க கலந்து கொள்வீர்கள். எல்லாமே உங்களை உங்களை பொறுத்த வரைக்கும் திடீர் என்று தான் நியூஸ் வரும். அது மட்டுமா கும்பராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு கான்பிடென்ஷியல் என்றாலே அது உங்ககிட்ட தான் சொல்லலாம். சொல்லுவாங்களே கழுத்தே அறுத்தாலும் வெளியே சொல்லவே மாட்டான் அப்படின்னா அது நீங்க தாங்க. அது உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாகவே இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப சீக்ரெட் மெயின்டைன் பண்றது, மற்றவர்கள் நம்மளை நம்பி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அதை ரொம்ப காப்பாற்றுவதில் நாணயமானவர்கள் என்று சொல்வதற்கும் பொருத்தமாக இருக்கும். கும்பராசி அன்பர்கள்ல ஒரு நண்பர்களாக அமைந்தால் மிக சிறப்புன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு மிக அருமையான ஒரு ராசி. சரிங்க, இந்த 2025வது ஆண்டு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. முதல்ல பெயர்ச்சிகள் எல்லாம் பத்தி பேசுறேன். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, சனி பகவான் கும்பராசிக்கு, அதாவது இப்ப 7.5 சனியில ஜென்ம சனியில நீங்க பிடியோட இருக்கீங்க. சரிங்க, இந்த ஜென்ம சனி விலக போகுதுங்க. எப்பன்னு பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் 28வது நாள் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு செல்கின்றார். அதாவது பாதச்சனியாக வருகிறார். அடுத்தபடியாக இந்த ராகு கேது இருக்கு இல்லையா, அவர் எப்ப எங்க மாறுறாரு அப்படின்னு மே மாசம் மாறுறாருங்க. அது மீனத்துல இருந்து பின்னோக்கி கும்பராசியில் சஞ்சரிக்கின்றார். சரிங்க, இந்த கேது பகவான் எங்க இருந்து எங்க போறாரு அப்படின்னு பார்க்கும்போது கன்னி ராசியில இருந்து பின்னோக்கி சிம்ம ராசிக்கு வராங்க. சோ இது ஜென்மத்தில் ராகுவும் அதாவது 7வது இடம் என்று சொல்லக்கூடிய கண்டகத்தில் கேது பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள். இதனால என்ன பலன்கள்லாம் நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்தபடியாக குரு பகவான் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் பிரவேசிக்க போகிறார் இந்த மே மாதத்தில். அதாவது 2025 மே மாதத்தில் திருமணமாகாத அன்பர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு குருபலம் வந்து விட்டது என்றே சொல்லலாம். மிக அருமையான ஒரு காலகட்டம். சரிங்க, உத்தியோகஸ்தர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு என்று பார்க்கும்பொழுது உங்களுக்கு குறிப்பாக ஒரு பெரிய அளவில் ப்ரொமோஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் அதாவது சொல்லுவாங்க இல்லையா, இன்னும் ப்ரொமோஷன்ஸ் எப்பயோ ஆர்டர் ஆச்சுங்க, எங்களுக்கு இந்த கேஸ் போட்டாங்க, அந்த பிரச்சனையா இருக்கு, இந்த கவர்மெண்ட் சர்வன்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு வருடம் ஒரு நல்ல ஒரு விடிவு காலமாக அமையும். அதே மாதிரி வேலை இல்லாத அன்பர்கள், நிரந்தர தொழிலே இல்லாதவர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு நிரந்தர பணி கிடைக்குங்க. அதே மாதிரி இந்த இளைஞர்களுக்கெல்லாம் நீங்கள் நினைத்த மாதிரியான ஒரு உத்தியோகமே கிடைக்கும். அது குறிப்பாக கணினி துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு காலகட்டம் சொல்ல. நல்ல கம்பெனிலேயே உங்களுக்கு நினைச்ச கம்பெனிலேயே நினைச்ச சம்பளத்தை தாண்டி அதிகமான சம்பளத்தை பெறக்கூடிய ஒரு நிலை கும்பராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. ஏன்னா இப்ப பாதச்சனி வர, அதே மாதிரி திருமணம் ஆகாத அன்பர்களுக்கும் பாத்தீங்கன்னா மிக அருமையாக இருக்கும். வேலை எல்லாம் கிடைச்சிருக்கும், நல்ல வேலையில இருப்பான், வேலை கல்யாணமே நடக்க மாட்டேங்குது ரொம்ப கவலைப்படக்கூடிய அந்த கும்பராசியில இருக்கவங்களுக்கு எல்லாம் திருமண யோகம் அமோகமாகவே இருக்குங்க. நிச்சயமாக இந்த இதுல கும்பராசி அன்பர்களுக்கு திருமண யோகம் பலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கல்யாணம் ஆயிடும். அடுத்தபடியாக இந்த 7.5 சனியினுடைய பெரிய தாக்குதலில் இருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள். அதாவது முதல்ல தலை, அதுக்கப்புறம் ஜென்மசனி, அதுக்கப்புறம் பாதச்சனின்வாங்க. சோ முக்காவாசி கனவு தாண்டிட்டான்னு அந்த நிலை உங்களுக்கு இருக்கு. சோ எல்லா கஷ்டத்தையும் நீங்க அனுபவித்து விட்டீர்கள். இனிமேட்டு எல்லாமே ஃப்ரூட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, கஷ்டப்பட்டதற்கெல்லாம் நீங்க அனுபவிக்கக்கூடிய, ஏன்னா சனி பகவான் செல்லும் பொழுது நல்லதுதான் செய்து விட்டு செல்வார் என்று சொல்லுவாங்க. அதன் வகையிலே உங்களுக்கு ரொம்ப அச்சீவ்மெண்டான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். சரிங்க, அடுத்தது வியாபாரிகளுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு, அதாவது இந்த ராகு கேது குரு பகவானுடைய நிலை இதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். வியாபாரிகளுக்கு எல்லாம் ரொம்ப அலைச்சல் திருச்சலோட சென்ற வருடம் எல்லாமே ரொம்ப அப்படியே பிளைட்ல சுத்திட்டு இருக்கிறது, அல்லது ட்ரெயின்ல சுத்திட்டு இருக்கிறது, இங்க போனோம்னா திருப்பி வரணும், அடுத்து திரும்பியும் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அலைச்சல்கள் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். ஆனா இப்ப அப்படின்னா அப்படி உட்கார்ந்த இடத்துல இருந்தே நீங்க செய்வீங்க. அதே வேலைகள் தான், ஆனால் உங்களுக்கு செய்வதற்கு ஆட்களுடைய பலங்கள் கிடைக்கும். பிளஸ் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தொலைபேசி வாயிலாகவும் இமெயில் வாயிலாகவும் செய்து முடிப்பீர்கள். பெரிய பெரிய அரிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். நிச்சயமாக கவலை வேண்டாம். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா குடும்ப தலைவிகளுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். குடும்ப தலைவிகள் விஷயத்துல பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த
குடும்ப பாரத்தை சுமக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். சந்தோஷமான விஷயங்கள். இந்த மாதிரியான விஷயங்கள நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க, ஆசைப்பட்டிருப்பீங்க. எனக்கு இந்த முக்கியமான பொருள் தேவை. இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நெறைய விஷயங்கள் வந்து இப்ப ஒரு சிலர் வந்து ஏன் உதாரணத்துக்கு சொல்ல ஒரு வாஷிங் மிஷின் இல்லாம கூட துணி வீட்ல துவைச்சுட்டு இருப்பீங்க. உங்க கணவர் அந்த இத பார்த்துட்டு டக்குன்னு வந்து அவர் வாங்கி குடுப்பார் சர்ப்ரைஸாக. அதாவது உங்களுக்கு வந்து நெறைய சர்ப்ரைஸான நல்ல நல்ல விஷயங்கள் கணவரால் உங்களுக்கு நல்ல ஒரு இன்பங்கள். நெறைய பேர் வீட்ல பார்த்தீங்கன்னா, மாமனார், மாமியார் பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். இப்ப கணவர் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பும், ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையும் உண்டு. உங்ககிட்ட பணப்புழக்கங்கள் இல்லாம இருந்திருக்கலாம் இதுவரைக்கும். ஆனா இனி அப்படி இல்ல. கணவரே இந்தாப்பா ஃபுல் சம்பளத்தையும் உங்க கையிலேயே குடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான நிலை உண்டாகும். கவலை வேண்டாம். இது மாரி பல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போதுங்க. சரிங்க. அடுத்தபடியாக அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ஆண்டுன்னே சொல்லலாம். அலைச்சல்கள் அதிகமாகத்தாங்க இருக்கும். உங்களுக்கு இருக்கும். ஏன்னா அரசியல்வாதிகள் பிளஸ் வந்து எல்லாருக்குமே அலைச்சல்கள் இருக்குமா இருக்காதுன்னு பார்க்கும்போது, இப்ப ஜென்ம சனி இல்லாமல் ராகு பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறதால உடல்நிலையில் அரசியல்வாதிகளுக்கு நான் சொல்றது. காரணம் சிம்ம ராசியில் அரசியல் ஸ்தானமான சிம்ம ராசியில் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயத்திலயோ அல்லது உங்கள் பதவி விஷயத்திலயோ சில சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. மிகவும் கவனமாக ஆலோசித்து சிந்தித்து ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து உங்களுடைய கூட்டணிகளோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது என்னன்னா எந்த பொறுப்புகள் உங்களுக்கு தலைமை கொடுக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டு அதனை பெறுங்கள். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா மாணவ மணிகளுக்கு ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து மக்களே என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா நல்லா படிங்க. அதான் சொல்லுவேன். ஏன்னா ஜென்ம சனி உங்களுக்கு இல்ல. அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டா படிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. ஆனா 7 சனி இருக்கிறதுனால என்ன செய்யும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நீங்கள் நல்லா படிச்சுன உழைப்புக்கு அதிபதி தாங்க இந்த சனி பகவான். நீங்க உழைப்ப கொட்டுங்க. அதுக்குண்டான ஊதியத்தை சனி பகவான் கொடுத்து விடுவார். அது 7 சனியாக இருந்தாலும் சரி, தவறா நீங்க எந்த சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, நீங்க உழைப்பை கொடுங்கள். ஏன்னா உழைப்புக்காரகனாகிய சனி பகவான் உங்களுடைய உழைப்பை பார்த்துவிட்டு அதற்கு உண்டான சன்மானத்தை கொடுத்தே தீர வேண்டும் என்ற ஒரு நிலை உண்டு. அதனால் தயவு செய்து நன்கு படியுங்கள், எழுதி பாருங்கள். ஞாபக மறதி வந்து அடிக்கடி வந்து செல்லும். அதனால் பலமுறை எழுதி எழுதி பார்க்கும் பொழுது மனதில் பதியக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். அதிக மதிப்பெண்களுடன் நல்ல நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். சரிங்க, உங்களுக்கு என்ன பரிகாரங்கள் என்று பார்க்கும்பொழுது கும்பராசி என்பர்கள் குறிப்பாக பிள்ளையார வழிபடுங்கள். காலையில் எழுந்த உடனே பிள்ளையார வந்து உடைய காயத்ரி மந்திரம் சொல்லுங்க. சுக்லாம்பரம் விஷ்ணு சசிவனம் சதுர்புஜம் பிரசன்னவரம் தியாயத் சர்வ விக்னவ சாந்தியே. இந்த ஸ்லோகத்தை சும்மா போடுங்க. உங்களால வர முடியல அப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி ஆணை முகத்தானேன்ற மாதிரி ரொம்ப அருமையான ஒரு தமிழ் மந்திரங்கள்லாம் இருக்கு. உச்சாரணம் பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அருகம்புல் மிக அருமையான ஒரு விஷயம் பிள்ளையாருக்கு. அதனால நீங்க வந்து பிள்ளையாரை எந்த கிழமையா என்றாலும் பரவாயில்லை, அருகம்புல் சாத்தி விட்டு நீங்கள் உங்களுடைய காரியங்களை துவங்குங்கள். நல்லதே நடக்கும். இந்த 2025வது ஆண்டை சிறப்பாக கடக்க வேண்டும் என்றால் இந்த சிறு பரிகாரமே உங்களுக்கு போதுமானது. இந்த ஆண்டு மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.